ஸோ நீங்கள் அந்த நான் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த எடிட்டர்னாலும் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து ரவுட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் பார்ப்பீங்க. அதில் web.phpக்கு வந்துடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஹோம் ரவுட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம web.phpயில் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ரவுட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிக்கோங்க. ஸோ 2 காலன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம ரவுட்டில் இருக்கிற ரவுட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறோம். அதாவது கிளாஸை வந்து கால் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ கிளாஸில் அடுத்த ரவுட் முடிஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதாவது நீங்கள் கெட் யூஸ் பண்ணலாம், இல்லை போஸ்ட் யூஸ் பண்ணலாம், புட் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணலாம், டெலீட் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து கெட் ரிக்வஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ ஃபைல் ஜஸ்ட்டு வந்து லோட் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து 2 பேராமீட்டர்ஸ் போடுவோம். ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் வந்து நம்ம URL ஸ்பெசிஃபை பண்ணுவோம். செகண்ட் பேராமீட்டர் வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஹோம் ரூட்டாக லாராவல் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் அப்படின்னு ஜஸ்ட் கொடுக்குறேன், இல்லைன்னா எக்கோ ஒர்க்ஸ் அப்படின்னு தரேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா நம்ம லாராவல் அப்ளிகேஷன் வந்து பழைய ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணல. ஸோ நம்ம ஹோம் ரூட்டில் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹோம் ரூட் போயிடுச்சுன்னா ஒர்க்ஸ் அப்படின்னு மட்டும்தான் வரணும்னு அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம இதில் ரன் பண்ண விட்டுட்டோம். PHP ஆர்டிசன் சரி. ஸோ இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்ஸ் அப்படின்னு இது டிஸ்பிளே ஆகுது. இது எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா நம்ம ஹோம் ரூட், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஹோம் ரூட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து ஹோம் ரூட்டாக எடுத்துகிட்டு நம்ம என்ட்ரு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா டேரெக்டாக ஒரு கால் வந்து இந்த web.phpக்கு வருது. ஸோ web.phpயில் நம்ம வந்து ஹோம் ரூட்டாக கொடுத்துருக்கிறது வந்து ஸ்லாஷ் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து அபவுட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இது வந்து 404. ஏன்னா ஹோம் அப்படிங்கிற ரூட்டை வந்து நம்ம இன்னும் ஸ்பெசிஃபையே பண்ணதில்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அபவுட் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒர்க்கிங்காக இருக்குது. ஸோ மறுபடியும் நம்ம ஹோம் ரூட்டும் ஒர்க்கிங் வேணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு ரவுட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் தான் பண்ணேன். ஸோ ஸ்லாஷ் கொடுங்க, இது வந்து ஹோம் அப்படின்னு மாற்றி விட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது ஹோம் ரூட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே அபவுட் அப்படிங்கிற அந்த பேஜ்லேயும் டைரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம டைரெக்டாக என்ன URL நீங்கள் ஆக்சஸ் பண்ணாலும் நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மென்ஷன் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் எக்கோ கொடுத்து தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் இதில் வந்து என்ன லாஜிக்ஸ்னாலும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து 1+1 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஸோ அது எல்லா கால்குலேஷனும் பண்ணுறதுக்கு ஏபிளாக தான் இங்கே இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு லாஜிக் வந்து இங்கே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரவுட்ஸை வந்து தாராளமாக இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து ஒரு ரவுட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரௌசர்லேருந்து வர்ற ரவுட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லாஷ் அபவுட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து டைரெக்டாக எடுத்துக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து /1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டிங்க, இல்லைன்னா வந்து ஜான் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனும் அங்கே வரணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாராவெல்லில் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு கர்லி ப்ரைசஸ் வந்து பேராந்திசிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஹாய். ஸோ வந்து நான் அந்த பேராமீட்டர் வந்து டேரெக்டாக இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா
நான் வந்து இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இங்கே வர்ற பேராமீட்டர் அப்படியே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து நான் இங்கே அந்த பேர் யூஸ் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த பேராமீட்டர் வந்து எனக்கு ஆக்சஸபிளாக இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து ரவுட்டில் வந்து நீங்கள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு படுற பேராமீட்டர் எல்லாமே வந்து இந்த நேம் வந்து கேட்ச் பண்ணிக்கும். இந்த நேம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் வந்து இங்கே இந்த ஃபங்க்ஷன் நேமில் வந்து கொடுப்பீங்க. ஓகே, ஃபங்க்ஷன் நேமில் வந்து இந்த பேராந்திசிஸ்க்குள்ளே வந்து நீங்கள் அதை வேரியபிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒர்க்கிங்கா அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஹாய் ஜான் அப்படின்னு வருது. ஸோ இங்கே வந்து பீட்டர். ஸோ எந்த பேர் நம்ம ஆக்சஸ் பண்ணாலும் செகண்ட் பேராமீட்டர் வந்து ஒரு பேராமீட்டராக எடுத்துக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பேராமீட்டர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த பேராமீட்டர்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்லாஷ் பண்ணி இங்கே வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் பேராமீட்டர்ஸ் வந்து அதற்கு மேப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ எப்படி வந்து ஒரு ரவுட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து எப்படி ஒரு வியூவை வந்து இங்கேருந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேராமீட்டர் ஒரு ரவுட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைல் வந்து இல்லைன்னா ஒரு அவுட்புட் வந்து அங்கேருந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரவுட்டுக்கு வந்து ஒரு வியூ ஃபைல், அதாவது ஒரு HTML ஃபைல் வந்து எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ HTML ஃபைல் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம லாராவெல்ல வந்து டைரெக்டாக நம்ம HTML வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளேட் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்டிங் என்ஜின் தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு 2 வீடியோஸ் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து பிளேடை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்தோம், ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே வியூ இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இந்த வியூஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம பண்ணுற எல்லா HTML கண்டென்ட்ஸையும் நம்ம வந்து போட்டுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு வந்து நான் ஹோம் அப்படின்னு தரப்போகிறேன். ஸோ ஹோம் டாட் பிளேட் டாட் பிஹெச்பி அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ இது வந்து என் பிளேட் ஃபைலாக நான் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நீங்கள் நார்மல் HTML கண்டென்ட்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஹோம் பேஜை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோம் ரவுட்லேருந்து, அதாவது இந்த ரூட்லேருந்து கால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் வியூ, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பேர் வந்து இந்த பேர் மட்டும் பிளேட் டாட் பிஹெச்பிங்கிறது நம்ம யூஸ் பண்ண வேணாம், ஹோம் அப்படிங்கிறத மட்டும் கொடுங்க. ஸோ சேவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஹோம் ரவுட்டை ஆக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த வியூ ஃபைலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கால் பண்ணுதாங்கிறது பார்க்க நம்ம கொஞ்சம் ஸ்டைல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே ஸோ எல்லா கண்டென்ட்டுமே நம்ம வந்து டைரெக்டாக லோட் பண்ணிக்க முடியுது. ஸோ எப்படி வந்து ஒரு ஃபைல்லேருந்து நம்ம வியூ ஃபைலில் ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் வந்து இப்போ வியூஸ் ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், யூசர் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த அபவுட் பேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நான் வந்து யூசருக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி சின்டாக்ஸ் அபவுட் டாட் பிளேட் டாட் PHP. ஸோ வெப் ரூட்டுக்குள்ளே ரிட்டர்ன் வியூ, இதுக்குள்ளே நம்ம அந்த யூசர் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு போகிறதுக்கு எப்போவுமே வியூ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து வியூ அப்படிங்கிற ஃபோல்டரை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்குள்ளே யூசர் ஸ்லாஷும் கொடுக்கலாம், இங்கே வந்து டாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். லாராவெல் ப்ரிஃபர் பண்ணுற வே வந்து டாட் யூஸ் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுற வே. நம்ம வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணி அவுட்புட் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஹோம் ஸ்லாஷ் அபவுட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் வந்து about அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா, சாரி பேராமீட்டர் இருக்குது பீட்டர். ஓகே, ஸோ அதில் எதுவுமே நம்ம மென்ஷன் கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் about page. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டேரெக்டாக ஒரு ஹோம் பேஜிலேருந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு அபவுட் பேஜை நம்ம ஒரு ஃபோல்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எந்த ஃபோல்டர் வேணால் இந்த மாதிரி எவ்வளோ டைரக்டரிஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதில் ஸ்லாஷ் வந்து எடுத்துகிட்டு டாட் வந்து கன்வென்ஷன் யூஸ் பண்ணாலும் சேம் அவுட்புட் தான் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம படிக்க வேண்டிய இந்த ஒரு ஃபைலில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, டேரெக்டாக ஒரு ஃபைலை வந்து எப்படி ரெண்டர் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். செகண்ட் வந்து எப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஹோம் ரவுட்டில் இல்லைன்னா ஒரு அபவுட் ரவுட்டில் ஒரு பேராமீட்டர் கொடுக்குறதுங்கிறத பார்த்தோம். ஆனால் இங்கே பேராமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் எப்படி இந்த வியூவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா, நீங்கள் வந்து கமா கொடுத்துக்கோங்க, அதில் வந்து நேம் அப்படின்னு கொடுங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் எங்கே பேர் யூஸ் பண்ணுறீங்களோ இங்கே வந்து அந்த பேரை ஆக்சஸ் பண்ணணுன்னா டபுள் கர்லி ப்ரேசஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த நேம் அப்படியே ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, இந்த ரவுட்டில் இருந்து நீங்கள் ஓகே, இங்கே ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இங்கே ரவுட்டில் வந்து ஃபங்க்ஷன் மூலியமாக தான் நம்ம நேமை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கணும். ஸோ நேமில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, இது வந்து ஒரு அரேவாக நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கணும். ஸோ கமா கொடுத்துட்டு நம்ம ஒரு அரேவாக வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்குதான்னு பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த நேம் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே என்ன பேர் கொடுக்குறோமோ அது டேரெக்டாக அது அப்ளை ஆகுது. ஏன்னா நம்ம வந்து இங்கே கொடுக்குற நேம் வந்து எப்போவுமே இது வந்து மென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நேம் தேவைப்படுது. ஏன்னா இங்கே வந்து டேரெக்டாக நம்ம வேல்யூ தான் இங்கே வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வேல்யூ வந்து எந்த நேம்லேயும் ரெஃபர் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அரே ஃபார்மேட்டில் இங்கேருந்து சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணும்போது இது வந்து எந்த நேம் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து ஹோமில் வந்து யூசர் அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் சேம் அவுட்புட் தான் நமக்கு இங்கே வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இது தான் நம்ம வந்து எப்படி ரவுட்டர்லேருந்து ஒரு டேரெக்டாக ஒரு ஃபைலை வந்து ரன் பண்ணுறது அப்படின்னும் எப்படி ஒரு பேராமீட்டர் கொடுக்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ ஏதாச்சும் கன்ஃபியூஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் அப்படின்ற ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபை வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அந்த மாதிரி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே.